எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா? நம்மளோட சாய்ஸ் தான். புத்தகம் வாசிக்க நேரம் இல்லையா? உங்கள் இஷ்டம். ஆரோக்கியமான சாப்பாடு சமைக்கிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, பட் அதுக்கு கூட நேரம் இல்லைன்னா நம்ம சாய்ஸ் தான். அப்புறம் உங்களோட திறமைகள், ஸ்கில்ஸ் ஆர் ஏதாவது புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்க முடியலையா? நம்மளோட இஷ்டம்தான். இப்போது நான் சொன்ன எல்லாமே யாரும் நம்மளை பிடிச்சி ஏன் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே கேள்வியே உங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நேரம் இல்லையா, ஆர் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னும் முக்கியமாக தோணலையா? சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையை பெரிய அளவுக்கு மேம்படுத்தும், ரைட்? உங்கள் லைஃப்பை அப்படியே ஒரு நாள் மாற்றிட முடியும்னு சொன்னால் நீங்களே நம்ப மாட்டீங்க தானே? எனக்கு புரியுது. ஆனால் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்ச அந்த வேர்ஷனை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே உறுதியான வழி சின்ன சின்ன பழக்கங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்துறது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது. டெய்லி நீங்கள் செய்கிற காரியங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போது நமக்கு தெரியாமல் நம்ம சில விஷயங்கள் செய்வோம். அது பெரிய அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்கலன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அதையே நம்ம தினசரி செய்யும் பொழுது நம்ம லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். சில ஹேபிட்ஸ் நம்ம ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட மைண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே டைம் வேஸ்ட் பண்ணுறதுலேருந்து, நம்மளையும் பாதிக்கிறதுலேருந்து, நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு, பட் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். பட் இதை நம்ம பிரேக் பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே ஒரு நாள், அந்த நாளை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு செல்ஃப் ஆடிட். நம்மளே நம்மளோட டே எப்படியெல்லாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எங்கெல்லாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நேர்மையான ஒரு செல்ஃப் ஆடிட் நம்ம பண்ணால் போதும். அப்போ தான் நம்மளுக்கே தெரியும் என்ன மாதிரி ஹேபிட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு. இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றுது. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அதை கொஞ்சம் கவனத்தோட அப்ரோச் பண்ணணும். உண்மையிலேயே எதிர்காலத்தை டிசைட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக டெய்லி ஹேபிட்ஸ்க்கு நிச்சயமாக ஒரு பிளேஸ் இருக்குது. வாழ்க்கையை மாற்ற வேண்டாம், ஆனால் அந்த மாற்றத்துக்கு வழிகாணும் பழக்கங்களை நம்ம வளர்த்துக்கலாம், ரைட்? அதுதான் நீங்கள் தேடிக்கிட்டே இருக்கிற நம்ம லைஃப் ஏதாவது செஞ்சால் மாறிடாதா அப்படின்னு ஆசைப்படுற அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை ஹிட் பண்ணுறதுக்கு உங்களோட டெய்லி ஹேபிட்ஸ் தான் வழிவகுக்கும். இன்றைக்கிலேருந்தே ஒரு 5 வருஷம் நீங்களே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, இன்னும் பெட்டரான, ஸ்ட்ராங்கான, ஒரு ஷார்ப்பர் பர்சனாலிட்டியாக மாறுறதுக்கு இந்த டெய்லி ஹேபிட்ஸ் ஹெல்ப் பண்ணணுன்னா கண்டிப்பாக எங்கெல்லாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆடிட் எடுத்து பார்க்கலாமே. அதை எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் எங்கெல்லாம் நான் என்னோட எனர்ஜி லீக் ஆகுது, எங்கெல்லாம் நான் தேவையில்லாமல் சில காரியங்களில் ஈடுபடுறேன், எந்த மாதிரி ஹேபிட்ஸில் நான் இன்னும் பெட்டராக இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும்போது நிச்சயமாக ஒரு growth ஆஸ்பெக்டும் வர ஆரம்பிக்கும். இங்க சீக்ரெட்டே கடின உழைப்பு மட்டும் இல்லை, சரியான டெய்லி ஹேபிட்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும், அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும், ரைட்? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.